நீ எனக்காக உன் தாலிய கூட கழட்டி வச்ச. ஆனா உன் கழுத்துல அது திரும்ப ஏறதுக்குள்ள உன் வாழ்க்கைய முடிச்சிட்டு போய் சேர்ந்துட்டீங்க தீபா. சாகர வயசா உனக்கு. இந்த மாதிரி நேரத்துலதான் கடவுள் மேலேயே எனக்கு கோபம் வருது தீபா. இந்த வீட்ல மருமகளுங்க நாங்க 3 பேரு. ஐஸ்வர்யா பெருசா என்கிட்ட ஒட்ட மாட்டா. அவ குணநலங்கள் சரியில்லாததால நானும் அவகிட்ட பெருசா வச்சுக்க மாட்டேன். தீபா, நீ மட்டும்தான் என்கிட்ட அக்கா அக்கான்னு நல்லா பழகுவ. நானும் உன்னை சொந்த தங்கச்சியா நினைச்சுதான் பாசம் காமிச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த வீட்ல நீ தங்கியிருந்த. அப்போ இருந்தே நீ என்கிட்ட பாசமாத பழகுன. நீ உன் மனசுல இருந்த நிறை குறை சந்தோஷம் துக்கம்னு எல்லாத்தையுமே என்கிட்ட தான் ஷேர் பண்ணிப்ப. என் கல்யாண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தப்போ சொந்த தங்கச்சியா என் பக்கம் நின்னு எனக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லி அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க உதவியா இருந்த. அத நான் எப்பவும் மறக்க மாட்டேன் தீபா. நீ கெட்டது செய்யறவங்களுக்கு கூட நல்லதுதான் நினைப்ப. முருகனை தானே எப்பவுமே இஷ்ட தெய்வமா கும்பிடுவ. அந்த முருகனே உன்னை கைவிட்டுட்டானே தீபா. ஐயோ, தீபா, எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதிரியாதான் பார்த்தேன். ஆனா அப்ப கூட நீ எனக்கு எதிரா எதுவுமே செஞ்சதில்ல. அண்ணி அண்ணின்னு பாசமா தான் இருந்த. அப்புறம் உன்னோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்டு மாதிரி பழக ஆரம்பிச்சு. நான் அந்த வீட்லயே இருக்க நீ என்ன கட்டாயப்படுத்தினதுனாலதான் நான் உன் கூடவே இருந்தேன். கல்யாணம் ஆகி பெருசா நீ வாழவே இல்லை. குழந்தை குட்டி நல்லது கெட்டதுன்னு எதையும் பார்க்காம இப்படி ஆள் பாய்ச்சல போயிட்டே தீபா. நான் வரேன் ஆண்டி. எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் வரேன். நீங்க இல்லனா நான் லைஃப் லாங் ஜெயிலே இருந்திருப்பேன். வெளியே வரத பத்தி நினைச்சு கூட பாத்திருக்க முடியாது. நீங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் இந்த உதவி கூட செய்யலனா எப்படி? சார், நான் செஞ்சது சின்ன உதவி. ஆனா நீங்க செஞ்சது காலம் முழுக்க மறக்க முடியாத உதவி. அதுவும் அந்த தொங்காவால ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை வீட்லயே தங்க வச்சு எனக்கு
பாதுகாப்பும் கொடுத்துருக்கீங்க. என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. உங்க வைஃப் தீபாவுக்கும் என்னால பிரச்சனை வந்துச்சு. என்னாலதான் உங்க கூட அவங்க சீக்கிரமா சேர முடியாம போயிடுச்சு. அவங்க முன்னாடியே உங்க கிட்ட இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட அவங்கள காப்பாத்திருப்பீங்க. ஆனா துங்காவால அவங்கள நீங்க இழந்துட்டீங்க. ஐம் ரியலி சாரி சார். இல்லைங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு இருக்கு. இதான் நடந்துருச்சு. இதுல உங்களை குறை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. தீபா இல்லாத வாழ்க்கை கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த கடவுளை நினைச்சா எனக்கு கோவமா வருது சார். ஏன் இப்படி செஞ்சாருன்னு எனக்கு திட்ட தோணுது. ஏங்க, பழசை பத்தி எதுவும் பேச வேண்டாம், விட்டுருங்க. வாங்க சார். சார், கீதாக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல சார், இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நியாயம் கீதா பக்கம் இருந்துச்சு, எவிடன்ஸும் நம்மளுக்கு சாதகமா இருந்துச்சு. அதனால இவங்க தண்டனையில இருந்து தப்பிச்சு ரிலீஸ் ஆயிட்டாங்க சார். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தான் கீதா பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லி அவங்கள வெளியே கொண்டு வர உதவியா இருந்தீங்க. ஆஸ் ஏ லாயரா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை தான் செஞ்சிருக்கேன். அவ்வளவுதான் சார். எனிவேஸ், தேங்க்யூ சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். வரேன் மேடம். ம். சரிங்க, நானும் கிளம்புறேன். இனிமேல் உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு எதனா ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா நான் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் லைஃப்ல இது செகண்ட் இன்னிங்ஸ். இது முழுக்க முழுக்க நீங்க கொடுத்த வாழ்க்கை. இதை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். சரிங்க, பத்திரமா இருங்க. வரேன்.